ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மட்டன் சாப்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 kg மட்டன் கழுவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தட்டி வச்சுருக்க பூண்டு, டேஸ்ட்டுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொத்தமல்லி 1 கைப்பிடி. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில் வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வரணும். இப்போ நான் 6 to 7 விசில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. எல்லா பீஸும் போனோட நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இது ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அந்த சூப்போடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சூப் தண்ணி நம்ம அப்படியே மட்டனோடு சேர்த்து சுண்ட விட போகிறோம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும், பட் இருந்தாலும் டேஸ்ட் வரும்போது நல்லாவே வரும். அடிக்கடி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். உங்களுக்கு உப்பு இல்லாட்டி ஸ்பைசி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அடிக்கடி இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. தண்ணி சுண்ட சுண்ட இந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் ஊறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 6 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடும். மட்டன் மசாலாவில் மட்டன் நல்லா பிடிக்கும். ஸோ ஆயில் ஊற்ற பிறகு ஒரு 5 minutes நீங்கள் பிரட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா மட்டன் ரெடி ஆகிரும். இந்த மட்டன் ரெசிபி கம்ப்ளீட்லி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காரச்சாரமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி மட்டன் லவர்ஸ்க்கு, சிக்கன் லவர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மேலே லிங்க் விடுற வீடியோவுக்கு சிக்கன் பிரெஸ்ட் ரெசிபி ஈஸியாக பண்ணி முடிக்கிற ஒரு ரெசிபியும் இருக்குது. அதை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியாக சிம்பிளாக செய்ய முடியும். வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ அந்த ஆயிலோட இது பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா மட்டனில் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து இப்போ எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இப்போவே எடுத்துடலாம். இல்லை ஒன்று கொஞ்சம் ட்ரையாக நல்லா மசாலா பிடிக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மசாலா பிடிக்கணுன்னு
நினைக்கிறேன். ஸோ அதனால நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தந்தூரி ரொட்டி, சப்பாத்தி இது கூட சாப்பிடும் சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட சாப்பிட்லாம். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. மசாலாலாம் மட்டன் நல்லா பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.